மாயாது மனதில் மூட்டும் தேச விடுதலை பாடற்போட்டி நிகழ்ச்சியை டென்மார்க் கலை பண்பாட்டு கழகத்தினர் நடாத்த உள்ளனர். இந்நிகழ்வினை ஊடகவியலாளரும் அறிவிப்பாளருமாகிய திரு பிரபா அவர்களை இந்நிகழ்வினை சிறப்பாக நடாத்த அரங்குக்கு அன்புடன் அழைக்கின்றோம். தேசத்தின் குயில் 2011 நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் டென்மார்க் உறவுகள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழு சார்பாக நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். தமிழீழ விடுதலை போரில் தங்கள் இன்னுயிர்களை ஆகுதியாக்கி எங்களுக்காக எங்களின் சுகவாழ்வுக்காக தங்கள் உயிர்களை ஈகம் செய்த எங்கள் உயிரினும் மேலான மாவீரர்களையும் இந்த விடுதலை போரில் அநியாயமாக இந்திய ஸ்ரீலங்கா படைகளால் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களையும் இரண்டகர்களால் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களையும் நாங்கள் நெஞ்சிருத்தி அனைவரும் தலை சாய்த்து அகவணக்கம் செய்வோம். அகவணக்கம் செய்யும் இந்த வேளையில் கொட்டுண்டு என்ற இந்த மாவீரர்களை போற்றும் பாடலை எங்களுடைய நடுவர்களில் ஒருவரான ஆசிரியை யசோதா மித்ரதாஸ் அவர்கள் பாட நாங்கள் அனைவரும் தலை சாய்த்து அகவணக்கம் செய்வோம். கொட்டுண்டு கருகி விழுந்த கொழுந்துகளே இளம் தளிர்களே மொட்டாகி மலர்ந்து கருகிய மோகனங்களே வாலிபங்களே சட்டென்று வீழ்ந்த சூறையில் சாய்ந்து கிடந்த பழக்குலைகளே வட்டுண்டு துண்டுகளாகி வீழ்ந்து சிதறிய சீவியங்களே. நன்றி ஆசிரியை யசோதா மித்ரதாஸ் அவர்களுக்கு. தேசத்தின் குயில் 2011 இந்த நிகழ்ச்சிக்கு நேரத்துடன் வருகை தந்த உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழு கலை பண்பாட்டு கழகம் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம் வழமையாக சொல்லப்பட்ட நேரத்துக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்க மாட்டாது என்று நீங்கள் வரமாட்டீர்கள் என்பதனால் தாமதமாக ஆரம்பிப்போம் என்று நாங்களும் ஒரு இழுவறை நிலை கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக புலம்பெயர் நாடுகளில் எங்களுடைய தமிழர்களுடைய நிகழ்ச்சியில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் நேரத்துடன் வருகை தந்ததுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவின் சார்பிலே நாங்கள் சற்று தாமதமாக நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். அதற்கு முதலில் மன்னிப்பு கோரிக்கொண்டு போட்டியை நேரடியாக ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றோம். அதுக்கு முன்னதாக உங்களை போன்றுதான் நாங்களும் கடந்த இந்த முள்ளிவாய்க்காலுக்கு பின்னர் நீண்ட காலமாக கடந்த 2 வருடங்களாக எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாமல் டென்மார்க்கில் நான் இடையிலே சுவிட்சர்லாந்திலே மட்டும் ஒரு அரங்கேற்றம் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். அது இருந்தால் ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னர் ஒப்புக்கொண்டதனால் அது தவிர எங்களுடைய நிகழ்ச்சிகள் ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் தவிர எந்த ஒரு மேடை நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளாது 2 வருடங்களுக்கு பின்னர் இங்கே டென்மார்க்கிலே இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் கலந்து கொள்ள அல்லது மேடேற வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு குழு நண்பர்களால் தள்ளப்பட்டேன். இருந்தாலும் என்னையும் இங்கே வருகை தந்திருக்கும் நடுவர்களையும் அழைத்த ஏற்பாடு குழுவினருக்கு கலை பண்பாடு கழகத்துக்கு முதலில் எங்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் கதைச்சிட்டு இடைவெளி விடைக்குள்ள உங்களுக்கு விளங்கணும். கைதட்டுறதுக்காக தான் சத்தம் போடாமல் நிற்கிறார். அந்த நேரம் மச்சானுக்கு சார்பாக கையை தட்டி விடணும். இல்லைன்னு சொன்னால் இவர் சாராக கதைக்க மாட்டார் என்றது உங்களுக்கு விளங்கணும். நான் ஏற்கனவே வயலில் இல்லை வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு யாரும் இதுக்கு இருக்கணும் போல இருக்குது. அவர் கையை தட்ட தொடங்கி இருக்கிறார். நன்றி. இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் ஏன் இடைவெளி வரும்னு சொல்லி. இப்போ நீங்கள் அதை சரியாக செய்யணும்ன்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். எனக்கல்ல, இங்கே பாட வரும் எங்களுடைய சிறார்களுக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த மாதம் மிக முக்கியமான மாதம். எங்களுடைய தாயகத்திலே இடம்பெற்ற இன அழிப்பின் உச்சக்கட்ட நாளாக அல்லது உச்சக்கட்டமாக இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் படுகொலை இடம்பெற்ற ஒரு மாதத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம்.
கடந்த காலங்களில் ஜூலை மாதங்களை சொல்லிக் கொண்டிருந்த நாங்கள் இப்பொழுது மே மாதம்தான் எங்கள் மீது இடம்பெற்ற இனப்படுகொலையின் மிக ஒரு பாரிய இன அழிப்பின் உச்சக்கட்ட மாதமாக நாங்கள் அதனை பார்க்கின்றோம். எங்களுடைய தாயகத்திலே வன்னியிலே இருந்த 1,46,000 மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டும் காணாமலும் போயிருக்கின்றார்கள். இதிலே இதுவரைக்கும் 40,000 கொல்லப்பட்டார்கள் என்று எங்களுடைய இந்த நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகம் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு முன்னேறி இருக்கின்றது. ஆனால் எஞ்சியுள்ள இந்த மக்கள் 1,46,000 1,00,000க்கு மேற்பட்ட மக்களுக்கு என்ன நடந்தது என்று எங்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கின்றது. இந்த தொகை நாங்களாக சொல்லவில்லை. மன்னார் ஆயர் வணக்கத்துக்குரிய ராஜப் யோசப் அடிகளாருடைய தகவலின் அடிப்படையில் இது வெளியிடப்பட்டது. எனவே இந்த மக்களை நினைவுகூரும் ஒரு மாதத்தில் நின்று கொண்டிருக்கும் நாங்கள் அந்த மக்களுக்காக, எங்களுடைய நாட்டுக்காக, எங்களுடைய தாய விடுதலைக்காக தங்கள் இன்னுயிர்களை ஈகம் செய்தவர்களையும் இந்த உன்னத விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பாடிய பாடல்களையும் அவர்களுக்காக பாடப்பட்ட பாடல்களையும் இங்கே பாடி அவர்களை மனதிருத்துவது என்பது மிக முக்கியமான விடயம். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதன் தேவை நான் நினைக்கிறேன். இங்கேயும் டென்மார்க்கிலேயும் நீண்ட காலமாக இவ்வாறான நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் இருந்தது. அண்மையில் தான் சில நிகழ்ச்சிகள் ஆரம்பித்திருக்கின்றன. இந்த நிகழ்ச்சி குறிப்பாக எங்களுடைய தாயக பாடல்களை பாட வேண்டிய தேவை மிக அவசியம். புலம்பெயர்ந்த நாடுகளை பொறுத்தளவில் தாயகத்தில் அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது, பாடவும் முடியாது, கேட்கவும் முடியாது, ஆடவும் முடியாது, நடக்கவும் முடியாது, இருக்கவும் முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் சொல்லித்தான் எதையும் செய்ய முடியும். எனவே புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய இளம் சந்ததி எங்களுடைய தாயகம் பற்றியும் எங்களுடைய தாயத்தில் நடந்த இந்த விடுதலை போர் தொடர்பாகவோ அல்லது அந்த விடுதலை போரில் ஈடுபட்டவர்கள் அல்லது அந்த விடுதலை போருக்காக உயிரிழந்தவர்கள், விடுதலை போரில் கொல்லப்பட்ட பொதுமக்கள் பற்றிய அறிவையும் அந்த அவர்களுடைய உணர்வுகளுடன் ஒன்றித்திருக்கக்கூடிய வகையில் எங்களுடைய தாயக நிகழ்வுகளை புலம்பெயர் நாடுகளில் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய தேவை கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தாயக பாடல்கள் தெரிவு செய்யப்பட்டு இந்த போட்டி நடைபெறுகின்றது. எனவே இதிலே நாங்கள் கலந்து கொள்வதில், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதில் அல்லது நடுவர்களாக இருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த அடிப்படையிலே மழலைகள் முதலிலே பாட வருகின்றார்கள். இளம் குருத்துகளின் பாடல்களை கேட்போம். நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஒவ்வொருவர் பாடும் பொழுது இன்று நான் நினைக்கிறேன் நீண்ட நாட்களுக்கு பின்னர் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதனால் மக்கள் வருகை குறைவாக இருக்கின்றது. வளமையாக வயலையில் இதைவிட அதிகமான மக்கள் குறைந்த பிரதேசத்திலிருந்து வரை தருவார்கள். ஆனால் ஹேனிங்கில் வந்து வளமையாக டென்மார்க்கிலே நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்கள் இந்த நிகழ்ச்சி பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம் அல்லது நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதனால் அது தொடர்பான சரியான விளக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அவர்கள் அடுத்த நிகழ்ச்சியில் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றும் வகையில் இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும். மண்டபத்துக்குள் 10 பேர் இருந்தாலும் நிகழ்ச்சி அருமையாக நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அந்த அடிப்படையிலே இங்கே பாட வரும் பாடகர்களை, இளம் குருத்துக்களை, இளம் சிறார்களை மிக உற்சாகம் கொடுத்து நீங்கள் அவர்களுக்கு உற்சாகப்படுத்த வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வரிய தந்திருக்கும் நடுவர்கள் தொடர்பாக சிறு குறிப்பு. என்ற நடுவர்கள் 10-15 வருடமாக நிறைய செய்திருப்பினும் அவ்வளவுத்தையும் சொல்கிறதுக்கு எனக்கு சரியான நேரம் பிரச்சனையாக இருக்குது. எனவே சிறு குறிப்பாக சொல்லுகின்றேன். 3 முக்கிய நடுவர்கள் லண்டனிலிருந்து இங்கே வரை தந்திருக்கின்றார்கள். அவர்களில் முதலில் சங்கீத ரத்னம், சங்கீத வித்துவான் ஆசிரியை திருமதி பொன்னையா ஜே அழகி அவர்கள் இங்கே நடுவிலே அமர்ந்திருக்கின்றார். அவர் உங்களுக்கு தெரியும் ஓஃபால் நன்றி ஆசிரியர் அவர்களுக்கு. உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் நிறைய இருக்கின்றன. ஒஃபால் என்ற எங்களுடைய லண்டன் பரீட்சை திணைக்களத்தினுடைய அதிபராக இருக்கின்றார். அதே நேரத்திலே லண்டன் பல்கலைக்கழகத்திலே ஆங்கில விரிவுரையாளராகவும் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமன்றி ஓரியண்டல் ஃபைன் ஆர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் இந்த அகாடமியினுடைய அதிபராகவும் அவர் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். ஆசிரியை சங்கீத ரத்னம், சங்கீத வித்துவான் திருமதி பொன்னையா ஜே அழகி அவர்கள். இவரை போன்றே 20 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய சிறார்களுக்கு சங்கீதம் கற்பிக்கும் மிக பாரிய பணியை செய்து கொண்டிருக்கும் சங்கீத இசைக்கலைமணி திருமதி சுமதி சிவமோகன் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார். திருமதி சுமதி சிவமோகன் அவர்கள் யாழ் நுண்கலை பிரிவு பல்கலைக்கழகத்திலே யாழ் பல்கலைக்கழகத்தில் நுண்கலை பிரிவிலே பட்டம் பெற்றவர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக லண்டனிலே இசை வகுப்புகளை நடாத்தி வருகின்றார். அவரும் இந்த ஒஃபால் என்ற பரீட்சை சங்கீத பரீட்சை திணைக்களத்தில் ஒரு முக்கிய நபராக இருக்கின்றார். சிந்துலையா என்ற சிந்துலையா ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி என்ற நிறுவனத்தையும் நடாத்தி அதனுடைய நிர்வாகியாகவும் அதிபராகவும் இருக்கின்றார்.
சங்கீத இசைக்கலைமணி திருமதி சுமதி சிவமோகன் அவர்கள். அடுத்து மற்றொரு நடுவர் இங்கே அமர்ந்திருப்பவர். அவரை பற்றி ஒன்றுமே எழுதவில்லை, எழுதவும் விடவும் இல்லை. நீ ஏதாவது மேடையில் வந்து சொன்னீங்கன்னா உன்னை கொல்லி கொடுவேன்னு சொல்லி தான் அனுப்பி வச்சிருக்கிறான். அதால் நான் ஒன்றுமே சொல்ல முடியவில்லை. இசைக்கலைமணி என்று மட்டும் எழுதி வைத்திருக்கின்றேன். ஜசோதா மித்ரதாஸ் ஏற்கனவே பாடிய பாடல் உங்களுக்கு தெரியும். ஐபிசி தமிழில் ஆசிரியை ஸ்ரீமதி ஜசோதா மித்ரதாஸ் அவர்கள் ஐபிசி தமிழிலே உங்களுக்கு தெரியும் 12 மணிக்கு, இங்கே ஐரோப்பிய நேரம் 1 மணிக்கு இந்த கொட்டுண்டு பாடலை நீங்கள் கேட்பீர்கள். அந்த பாடலை கேட்கும் பொழுது எங்களுடைய பெற்றோர்கள் பலர் வந்து கண்மூடி அழுவது வளமை. ஏனென்றால் அந்த பாடல் அவ்வளவு முக்கியமான பாடல். அந்த பாடலை பாடி இப்பொழுதும் அதை ஒலித்து கொண்டிருக்கின்றது. அந்த பாடலுக்கு அந்த குரலுக்குரியவர் ஜசோதா மித்ரதாஸ் அவர்கள். இங்கே அவரும் பல ஆண்டுகளாக லண்டனிலே இசை வகுப்புகளை நடாத்தி கொண்டிருக்கின்றார். இப்பொழுது ஊடகங்களில் பணிபுரியாவிட்டாலும் தொடர்ச்சியாக இசை வகுப்புகளை நடாத்தி கொண்டிருக்கின்றார். எனவே அவரும் இங்கே வருவதற்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 3 ஆசிரியர்களும் உங்களுக்கு தெரியும், இன்று அதுவும் குறிப்பாக சனிக்கிழமைகளில் நான் நினைக்கிறேன் குறைந்தது ஒரு 50-100 பிள்ளைகளுக்கு கல்வி கற்பிக்க வேண்டிய நாளில் அவற்றை ஒத்தி வைத்துவிட்டு 3 நாட்களை ஒதுக்கி, பயணத்துடன் உட்பட்டு 3 நாட்களை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்காக எங்களுடைய டென்மார்க் கலை பண்பாட்டு கழகம் சார்பாக நாங்கள் ஒரு தடவை கரவொலியூடாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். எனவே தங்களுடைய நேரத்தை எங்களுக்காக வழங்கியதற்காக நன்றி. இந்த நடுவர்கள் மிக முக்கியமான அனுபவம் உள்ள உன்னதமான நடுவர்களுடன் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமையும், முடிவுகளும் மிக சிறப்பாக அமையும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு நான் முன்னிலையை தெரிவித்துக் கொண்டு தேசத்தின் குயில் 2011 நிகழ்ச்சியை நாங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கின்றோம். தேசத்தின் குயில் 2011 மழலைகளுக்கான போட்டி ஆரம்பிக்கின்றது. மழலைகள் மத்திய பிரிவு, மேற்பிரிவாக 3 பிரிவாக இடம்பெறும். எனவே முதலாவது பாடலை துணிந்து பாடுவதற்கு, மேடையில் முதலாவதாக துணிந்து பாடுவதற்கு வருவர் மழலை ஸ்ரீகித் சதீஷ் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். ஸ்ரீகித் சதீஷ் முதலாவது பாடகர். வருவாண்டா பிரபாகரன் என்ற பாடலை பாட வருகின்றார். Verwanda Propaganda
சோற்றுக்காக வாழ்கிறவன் சுருண்டு படுக்கிறான் சொர்ண கிட்டவன் எதிர்காலி விழுந்து கிடக்கிறான் சோற்றுக்காக வாழ்கிறவன் சுருண்டு படுக்கிறான் சொர்ண கிட்டவன் எதிர்காலி விழுந்து கிடக்கிறான் சீட்டமிக்க தமிழன் தான் துணிய மறுக்கிறான் சிங்களவன் சிதற அவன் உடனே நொறுக்கிறான் சீட்டமிக்க தமிழன் தான் துணிய மறுக்கிறான் சிங்களவன் சிதற அவன் உடனே நொறுக்கிறான் ஈழம் பிறக்கும் காலம் பிறக்கும் நம்பட நம்பு சூடு தடைகள் நெருங்கி விடும் உடனே கிளம்பு வருவாண்டா வருவாண்டா பிரபாகர மறுபடியும் அவன் போது சிங்களவ கத்த முடியும் வருவாண்டா பிரபாகர மறுபடியும் அவன் போது சிங்களவ கத்த முடியும் ஐயம் இருந்தா விட்டு தள்ளுடா அன்னப்படை சேர்த்து எதிரியை நீ சுட்டு தள்ளுடா ஐயம் இருந்தா விட்டு தள்ளுடா அன்னப்படை சேர்த்து எதிரியை நீ சுட்டு தள்ளுடா வருவாண்டா பிரபாகர மறுபடியும் அவன் போது சிங்களவ கத்த முடியும் வருவாண்டா பிரபாகர மறுபடியும் நம்முடைய மழலைகள் பிரிவின் இரண்டாவது போட்டியாளர் ராஜிகா கஜேந்திரன் தித்திக்கும் தமிழே தேன் தமிழே என்ற பாடலை பாடுகின்றார். வருவாண்டா
மூன்றாவது மழலைகள் பிரிவின் மூன்றாவது போட்டியாளர் சார்ஜா துஷிநாதன் ஓடுதையா தமிழகத்தில் கண்ணீராறு என்ற பாடலை பாடுகிறார். ஓடுதையா
தேசத்தின் குயில் 2011 மழலைகள் பிரிவின் 4வது போட்டியாளர் ரஜீவன் விஜயராசா.
தயக்கமா பண்டார வெண்ணியனின் பாதி சொல்லவா பண்டார வெண்ணியனின் பாதி சொல்லவா பகையை பண்டாடி வென்றிடவே ஆசை இல்லையா ஆண்டாண்டு காலமதாய் நாம் ஆண்டு வந்த பூமி அப்பன் நாச்சி பாட்டன் பூட்டி சுற்றி வந்த வீதி எங்கள் அக்கா அண்ணைகளே எதிரி இங்கு வரலாமா உங்கள் அக்கா அண்ணைகளே